அத்தியாயம் 2. காலை 10 மணிக்கு கங்கா ஆஃபீஸுக்கு புறப்பட்டு சென்றதும் தெருக்கதவை அடைச்சு தாளிட்டக்கப்புறம் கூடத்து விருந்தரையில கிடந்து இந்த ஒரு வார காலமா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கா கனகம். 4 மணிக்கு பால்காரன் வந்து கதவை தட்டும்போது எழுந்து முகத்தை கழுவிக்கிட்டு மறுபடியும் சமையல் காரியங்களை தொடங்குறப்போ கூட அவ ரகசியமா மருகி மருகி அழுதுகிட்டு இருக்கா. போன வாரத்துல ஒரு நாள் மழை பெஞ்சுதே. அன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து ரொம்ப நேரம் கழிச்சு வீடு திரும்பினாலே கங்கா. கொட்டுற மழையில குடை கூட இல்லாம ஆஃபீஸுக்கு போனவ பஸ் ஸ்டாண்டிலேயே நிற்கிறாளோன்னு மனம் பதைத்து வீட்டை பூட்டிக்கிட்டு கையில குடையோட 1 மணி நேரத்துக்கும் மேலாக மகளுக்காக பஸ் ஸ்டாண்டிலேயே காத்து கிடந்தாலே கனகம். கடைசியில 8 மணிக்கு மேல மழையெல்லாம் விட்ட பிறகு அவ ஆஃபீஸ் பஸ் வருகின்ற மார்க்கத்துக்கு எதிர்ப்புறத்துல இருந்து அந்த ஒரு பஸ்ல இருந்து இறங்கி நடக்கிறத எதிர்ப்புற பஸ் ஸ்டாப்ல இருந்து பார்த்த கனகம் அவளை பெயர் சொல்லி கூப்பிடுறதுக்கு கூட அச்சம் கொண்டு அவசர அவசரமா அந்த சாலையை கடந்து ஓடி அவ நடைக்கு ஈடு கொடுக்க முடியாம அவளை வீட்டருகே வந்து பிடிச்சாலே. வீடு பூட்டி கிடக்கிறத பார்த்து அவ திகச்சு விடக்கூடாதுன்னு இதோ வந்துட்டேன், சாயங்காலத்துல இருந்து மழை கொட்டுறதே, குடை கூட எடுத்துட்டு போகலையே, குழந்தை பஸ் ஸ்டாண்டுலயே நிக்கிறதோன்னு ஓடி போய் பார்த்துட்டு வரேன். சி, என்ன ஒரு மழை, விளக்கும் இல்லை தெருவுல, காலையில வேற ஒரு கல்லு குத்திடுத்து. பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன், எனக்கு அவ்வளவு வேகமா நடக்க முடியறதா என்ன, குண்டு குண்டுன்னு ஓடி வரேன் என்றெல்லாம் மகளின் முகத்தை பார்க்காம யார்கிட்டயோ சொல்றது போல புலம்பிக்கிட்டே கதவு திறந்த கனகம் அவ பொருட்டு தான் எடுத்துக்கிட்ட சிரமத்துக்காக ஒரு புன்முறுவலாவது காட்டுவாளான்ற ஏக்கத்தோட கங்காவின் முகத்தை பார்த்தப்போ தான் கூறியதுல ஒரு வார்த்தையை கூட காதில் கிரகிக்காதவள் போல, இந்த அற்பமான விஷயங்களை எல்லாம் கவனத்துல பதியாதவள் போல, ஏதோ ஒரு மிகப்பெரிய சிக்கலை பற்றி யோசிச்சுட்டு இருக்கவள்கிட்ட அசட்டுத்தனமான விளையாட வந்த சிறு குழந்தையை பார்ப்பது போல உதட்டோரத்துல நெளிந்த கைத்த சிரிப்போட அவள் தன்னை பார்க்கவும் ஏதோ குற்றம் செய்தவள் மாதிரி கனகம் வாயெடுத்து மௌனமானாளே. அப்போது இதை போய் படிச்சு பாருன்ற சாதாரண வார்த்தைகளை அசாதாரணமான கோபத்தோட சொல்லி அந்த பத்திரிகைய கனகத்தின் ஏந்திய கைகள்ல தருகின்ற மரியாதையை கூட தர மறுத்து முகத்துல விட்டெறிகிற மூர்க்கத்தோட வாசப்படியில போட்டு விட்டு அறைக்குள் போய் கதவை மூடிக்கிட்டு சாப்பிடாமலே கங்கா தூங்கி போனாளே. அந்த இரவு முழுவதும் ஹால் விளக்க அணைக்காம அந்த கதையை திரும்ப திரும்ப படிச்சு அழுதுகிட்டு இருந்தாலே கனகம். அன்னையிலிருந்து இந்த ஒரு வார காலமா கனகம் எதையோ நினைச்சு அடிக்கடி அழுது கொண்டேதான் இருக்கிறா. அவ ரகசியமா அழுறா. அம்மா அழுகிறாங்கிறது கூட கங்காவுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அவள் கவலைப்பட்டிருக்க மாட்டா. அவளை பொறுத்தவரை கண்ணீருங்கிறது அசுத்தமான தண்ணீர்னு முடிவு கட்டி ரொம்ப காலம் ஆகிடுச்சுது. அவ அழுவதில்லை. தான் அழுக அவள் மனசை மாற்றுவதற்கோ சமாதானம் செய்வதற்கோ இல்லைங்கிறதுனால அவளுக்கு தெரியாமலே இவள் அழுதா. தாயும் மகளும் இந்த 12 வருஷ காலத்துல 2 வருஷம் அவ ஹாஸ்டல்லையே இருந்தாளே. அதை தவிர இந்த 10 ஆண்டு காலமா ஒரு நாள் இரவு கூட பிரியாம ஒரே இடத்துல வாழ்ந்து ஒவ்வொரு வேளையும் உணவையும் பகிர்ந்து உண்டு உறங்கும்போது ஒருவர் முகத்தை பார்த்து ஒருவர் கண்மூடி விழுக்கும் போது பரஸ்பரம் ஒருவர் முகத்துல ஒருவர் விழித்து ஒருவருக்கொருவர் துணையாகி வேறு இன்னொருத்தவங்க ஆதரவில்லாத தனி வாழ்க்கை நடத்தினாலும் அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு நீண்ட இடைவெளி வச்சு உலகத்திடமிருந்தும் சுற்றத்தாரிடமிருந்தும் எப்படி விலகி தனிமை கொண்டிருக்கிறாளோ அதே மாதிரி தாயிடமிருந்தும் விலகியே இருக்கிறா கங்கா. அவ அம்மாவை அம்மானு கூப்பிட்டு 12 ஆண்டுகள் ஆயிட்டது. 40 வயசுக்கு மேல இந்த 10 வருஷமாகத்தான் கனகம் சுகஜீவனம் நடத்திக்கிட்டு இருக்கா. மாமி, ஒரு கரண்டி காப்பி பொடி கொடுங்கோன்னு இந்த 10 வருஷத்துல அவ யாரையும் போய் கேட்கவில்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்காம இருந்ததும் இல்லை. கங்கா தாயை நன்றாக தான் வைத்திருக்கிறா. ஒரு நாள் காலை எழுந்திருக்கிறப்போ கனகம் இருமினால் 9 மணிக்கு நிச்சயம் டாக்டர் வருவார். எப்போதாவது புடவையின் ஓரத்தை அவ தைத்துக்கிட்டு இருந்தா அன்று மாலையே புது புடவை வீட்டுக்கு வரும். மாத கடைசி நாள் கனகத்தின் கையில 2 100 ரூபாய் நோட்டுகளை தருவா. அதற்கு கணக்கு கேட்கவும் மாட்டா. இந்த 10 வருடங்கள்ல கனகம் புதியதா எவர் சில்வர் பாத்திரம் வாங்காத மாதமே கிடையாது. கையில கரண்டியோட குடித்தனக்காரங்கள்ட்ட காப்பி பொடிக்கும் சர்க்கரைக்கும் துவரம் பருப்புக்கும் நின்ற காலம் போய் இப்போ வந்து நிற்கிறவங்களுக்கெல்லாம் வாரி கொடுக்கிற வசதியும் சுதந்திரமும் வைத்திருக்கும் வாழ்க்கையை விட 50 வயசுலேயே ஒரு கைம்பெண்ணுக்கு வேறென்ன வேணும்? எப்போதாயிலும் கணேசன் வருவான். அரை டஜன் குழந்தைகளோட 300 ரூபாய் சம்பளத்துல 30 ரூபாய் ஒன்று கொடுத்தின வாழ்க்கையின் அவலங்களை எல்லாம் வந்து தாயிடம் புலம்புவான். ஆனாலும் தங்கையின் பணத்தை எடுத்து இந்த தாய் தனக்கு தர வேணும்னு அவன் எதிர்பார்க்கல. அப்படி தந்தாலும் அதை வாங்கி விட்டெறிகிற ரோஷம் அவனுக்கு இருந்தது.
அவன் ஊரெல்லாம் கடன் கேட்டு திரிவதுண்டு. தன்னிடம் இவன் கேட்கக்கூடாதான்னு இந்த தாய் ஏங்குவதும் உண்டு. அவன் கேட்டதும் இல்லை, இவள் தந்ததும் இல்லை. அவன் இங்க வர்றதும் அதற்காகவும் இல்லை. அவன் ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டு கங்காவை பற்றி ஏதாவது புகார் சொல்லுவான். கனகம் அதுக்கு பதில் சொல்கிற முறையில் அவனோட சண்டை போட்டு கொண்டு இருப்பான். அவன் அங்கேருந்து போகிற வர கங்கா அறையிலேருந்து வெளியவே வரமாட்டா. கனகம் தன்னோட சொந்த ஹோதாவில் கணேசனோட குழந்தைகளுக்கு துணிமணிகள் தைச்சு தருவதையோ பட்சணைகள் சேர்ந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதையோ, விசேஷ நாட்கள்ல அந்த குழந்தை பட்டாளத்தை இங்க கொண்டு வந்து வீடு முழுவதையும் அதிரடிப்பது குறித்தோ கங்கா எவ்வித உணர்ச்சியும் காட்டினதில்லை. அதிலெல்லாம் அவளுக்கு உள்ளூர சந்தோஷம்னு கனகத்துக்கு ஒரு நினைப்பு. கனகம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் மகளுக்காகத்தான். ஆனாலும் அந்த மகளின் வாழ்க்கை இனிமேல் தொடர முடியாத, அடைக்கப்பட்ட, முடிவு பெற்ற, ஆனால் முழுமையடையாத மூலி வாழ்க்கைங்கிறத நினைச்சு இவள் ரகசியமா வருந்துவதும் உண்டு. அந்த வருத்தத்தையும் அந்த நினைப்பையும் ஒரு கெட்ட கனவை மறக்க முயல்வது மாதிரி அவள் அடிக்கடி மறந்தும் நினைத்தும் உழல்கிறாள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர அந்த கதையை படிச்சு பார்க்குமாறு அந்த பத்திரிகையை விட்டெறிந்து விட்டு போனாலே கங்கா. அதற்கு முன்னாடி வர இந்த கங்காவின் மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய கோபம், இவ்வளவு கூர்மையான வன்மம் ஆழமாய் பாய்ந்திருக்க கூடுங்கிறது பற்றிய பிரக்னையே இல்லாதிருந்தா கனகம். வழக்கமா பொழுதோட சமையல் காரியங்களை முடிச்சு விட்டு வந்து வாசற் கதவை திறந்து ஒரு முறை வெளியே பார்ப்பா. அநேகமா அப்போ தெருவிளக்குகள் எரிய ஆரம்பிக்கும். வாசல் விளக்கு சுவிட்சை போட்டுவிட்டு உள்ளே போய் பூஜை அறையில விளக்கு ஏற்றி வைப்பா. பின்னர் கையில ஒரு பத்திரிகை கையோடு வந்து வாசற்படிக்கு 2 பக்கமும் இருக்க கட்டை சுவர்ல உட்காந்து படிப்பா. இல்ல தெருவை வேடிக்கை பார்ப்பா. இவையாவும் அவளோட புற நடவடிக்கை. ஆனா அவ மனசு அவள் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரவில்லையேன்னு முணுமுணுத்து கொண்டே இருக்கும். வெளியே போன பெண் வீடு திரும்புற வர இவள் இன்னும் வரலையேன்னு இவ மனம் எப்போதுமே பதைத்து கொண்டிருக்கும். இந்த விஷாரத்திற்கு அர்த்தமில்லைங்கிறது அவள் அறிவுக்கு தெரியும். ஆனாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்குங்கிறது அவ மனசை வருத்தும். கங்கா இந்த நேரத்துல தான் வருவான்றது இல்லை. ஏதோ சில நாட்கள்ல அவ 5-5:30 மணிக்கெல்லாம் கூட வந்துடுவா. சில நாட்கள்ல மணி 6, 7, 8 கூட ஆகும். அவளை யார் கேட்க முடியும்? எதுக்காக கேட்கணும்? அப்படி ஒன்றும் என் பொண்ணு தப்பு வழிக்கு போறவள் இல்லை. ஒரு துறவி மாதிரின்னு வாழ்றாள். ஒவ்வொருத்தர் மாதிரி ஒரு சினிமா, டிராமா, கச்சேரின்னு பேசப்படாது. கூட்டம் கூடுற இடத்துல கூட அவ நிற்க மாட்டாளே. அவளுக்கு மனுஷா முகத்தை பார்க்கறதுலேயே வெறுப்பு வந்துடுத்து. அதனால்தான் அவ என்ன கூட அதிகம் பார்க்கறதில்ல. இதோ இப்போ நான் வந்து தெருவை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதோ எதிர்த்தாத்துல கூட ஒரு பொண்ணு வந்து நிற்கிறது. வாசற்படியில வந்து நிற்காத பொம்மநாட்டி ஜென்மங்கள் உண்டோ? உண்டு. அது எங்க கங்கா தான். வாசப்படியில பொண்ணு நிற்காத வீட்டுக்கு கலை உண்டோ? சம்சாரிகள் வாழ்ற தெருவில் அப்படி நிற்கிற பொண்களை யாரும் தப்பா சொல்ல மாட்டா. கச்சேரிக்கு போயிருக்கிற புருஷன் வரானான்னு பார்க்கறதுக்கு நிற்பா. அடுப்புல இருப்பு சட்டியை போட்டுட்டு அரையனாவுக்கு கடுகு வாங்கிட்டு வான்னு அனுப்பின அந்த வேலைக்காரி வராளான்னு பார்க்க வருவாள். பள்ளிக்கூடம் போயிருக்கிற குழந்தை நிச்சயம் வரும். இருந்தாலும் அது வர அழகை பார்க்கறதுக்குன்னு வருவாள். இதெல்லாம் எங்கேயும் நடக்கிறது தான். இந்த ஆத்துக்கு தான் இதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கல. எங்க கங்கா தெருவில் போற ஏதாவது ஒரு வேடிக்கையை பார்க்கறதுக்கு கூட வந்து நிற்க மாட்டா. தெருவில் சுவாமி வர்றது, கல்யாண ஊர்வலம் போறது, நான் தான் சின்ன பொண்ணு மாதிரி அடுப்படி காரியத்தை அப்படியே போட்டுட்டு டும்முன்னு ஒரு சத்தம் கேட்டா போரும் ஓடி வந்து நிற்கிறேன். அவளானா அறைக்குள்ளேயே கதவை சாத்திண்டு படிச்சுண்டோ எழுதிண்டோ ஒண்ணுமில்லேனா பேசாம மல்லாந்த படுத்து மார்மேல் கைய கட்டிண்டு மோட்டு வலைய பார்த்துண்டா. அந்த அறை கதவை தட்டுறதுக்கு கூட எனக்கு பயமா இருக்கும். நான் பெத்த பொண்ணுதானேங்கிற உரிமை போய் அவகிட்ட எனக்கு ஏதோ ஒரு பயம் வந்துடுத்து. இப்படியே இருந்தா எப்படி? வேற எப்படி இவள் இருக்க முடியும்? எதை பத்தியாவது அவள் என்கிட்ட பேசினாதானே நான் அவகிட்ட பேசுறதுக்கு. ஆனா பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவ்வளவுதான். அவள் ஆஃபீஸுக்கு போயிட்டு வர வேண்டியது. என் ஆயுசு வரைக்கும் சமைச்சு போட்டுட்டு வாசற்படியில உட்காந்து அவ வராளான்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியது. எனக்கு வாழ்க்கை இவ்வளவுதானே? அடி அம்மா, காத்தால மணி 8 அடிக்கிறச்சே. இந்த கை புலி கரிக்காத நாளுண்டோ? புலி கரைச்சே எனக்கு வாழ்க்கை கரைஞ்சு போச்சு. என் கதை எவ்வளவு நாளைக்கு? அதுக்கப்புறம் இந்த ஸ்தானத்துக்கு ஒரு சமையல்காரி கிடைக்காமலா போயிடுவாள். ஆனா அவ கங்கா எப்பவும் இப்படியே தான் இருப்பா. இப்பேற்பட்ட பொண்ணை பத்தி என்ன பேச்சு வேண்டி இருக்கு இவாளுக்கு? போன மாசம் வந்தாளே கணேசன், அப்போ அவ அறைக்குள்ளே தான் இருந்தா. அவ இருக்கான்னு தெரியாமலோ இல்ல தெரிஞ்சுண்டதானோ அவ என்னென்னவெல்லாம் சொன்னான். அவள் அதை காதுல வாங்கிண்டாளா? யார் வந்து யார்கிட்ட என்னை பத்தி என்ன சொன்னா எனக்கு என்னன்னு அவ பெரும்போக்கா இருக்கிறச்சே. இந்த அல்பங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கமானம் இருந்தா அவளை பத்தி பேச வாய் வருமா? அவள் எப்படியும் இருக்கட்டும், அவளை பத்தி பேச இவாளுக்கு என்ன ரைட் இருக்குங்கிறேன். எங்க கங்கா எதை செஞ்சாலும் ரைட் ராயலா தான் செய்வாள்.
ஜன்னல் ஓரத்திலையும் கதவு இடுக்கிலையும் வந்து நாணி கோணி நிற்க மாட்டாள். எட்டி பார்க்க மாட்டாள். ஒட்டு கேட்க மாட்டா. பார்க்கணும்னா நேருக்கு நேர் வந்து யாரா இருந்தாலும் புருவத்தை நெத்தி மேலே ஏத்திண்டு பார்ப்பாள். கேட்கணும்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா தான் கேட்பா. மற்றபடி அனாவசியமா யாரையும் பார்க்கவும் மாட்டா, கேட்கவும் மாட்டா. அவ உண்டு, அவ காரியம் உண்டு. அம்மா, இவ என் சிநேகிதின்னு இது வரைக்கும் ஒரு பொண்ணு ஆத்துக்கு அழைச்சிட்டு வந்ததில்ல. இவளுக்கு சிநேகிதிகளும் உண்டோ? யார்கிட்டையானும் இவன் சிரிச்சு பேசுவாளோ? உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் இப்படிதான் இருக்காளோ? நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. ஒன்னொன்னு 50 ரூபா சம்பாதிக்கிறவனை கல்யாணம் பண்ணிண்டு கண்ட மாவை கரைச்சு மூஞ்சில பூசிண்டு கண்ணை விட்டுட்டு காது வரைக்கும் கரிய இழுத்துண்டு என்னென்ன கோலம் காண்றதுகள். இவளுக்கு என்ன சம்பளமோ அது கூட எனக்கு தெரியாது. கணேசன் சொல்றான் 700 750 இருக்கும். சோப்பு போட்டு கழுவுற முகத்தை துடைச்சிண்டு வராளே, அவ்வளவுதான். அவ பொட்டு கூட வச்சுக்கிறது இல்ல. இவளை பத்தி பேசுறாளே, கங்கா வாக்கிங் போறாளாம். அதே ஒரு பெரிய சங்கதியா இவன் சொல்ல வந்துட்டான். அந்த திருவல்லிக்கேணு மூத்திர சந்தில முடங்கி கிடந்தப்போ அதுக்கெல்லாம் வக்கு இல்லை. அங்கே வாக்கிங் போகணும்னா வீட்டில இருந்து பீச் ரோடு வரைக்கும் ஒரு பிரயாணம் போகணும். அவள் இஷ்டம், அவள் என்ன வேணாலும் செய்வாள். அவளுக்கு சிநேகிதிகள் கிடையாது, போகிறதுக்குன்னு ஒரு வீடு கிடையாது, கோவிலுக்கும் போக மாட்டாள், ஆத்திலேயே சுவாமி நமஸ்காரம் பண்ண மாட்டாள். நான் தான் ஒரு பழக்கம், பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு இருக்கேன். ஏதாவது யோசிச்சுண்டு ஏதோ கொஞ்ச தூரம் நடந்துட்டு வருவாளா இருக்கும். காலம்பரவும் போவாள், சாயங்காலத்திலையும் போவாள். காலம்பர வாக்கிங் போயிட்டு வந்து குளிப்பாள். சாயங்காலத்துல ஆபீஸ்ல இருந்து வந்து குளிச்சுட்டு வாக்கிங் போவாள். இத ஒரு பெரிய காரியமா திருவல்லிக்கேணில இருந்து மூட்டை கட்டிண்டு ஓடி வரானே அந்த கணேசன். பொண்டாட்டி முடுக்கி விட்டு அனுப்பிச்சிருப்பாள். இது இங்க வந்து ஆடுறது. அவ படிச்சு பாருன்னு சொல்லி என் முகத்துல விட்டெறிகிற மாதிரி போட்டாளே, அந்த கதையில வரதே அதே மாதிரி அன்னைக்கு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது. நானும் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம பேயா அரைஞ்சிருக்கேன். தலையை பிடிச்சு சுவத்திலே மொத்து மொத்துன்னு மொத்தி இருக்கேன். உதலெல்லாம் வீங்கிருக்கு. ஜுரம் வேற நிரப்பா காயிறது. ஒரு நிமிஷம் இந்த இடத்துல இருக்கப்படாதுன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு கொண்டு போய் தெருவில் அவளை தள்ளிட்டு வந்தானே அந்த பாவி. தெருவாசப்படியில பொண்ணு பிரேதம் மாதிரி கிடக்கிறாள். பெத்த வயிறு கேக்குமா? நான் ஓடி போய் என் குழந்தைய தூக்குறேன். அவ வேணும்னா நீயும் வெளியில போயிடுன்னு சொல்லி கதவை சாத்திண்டு உள்ள போயிட்டான். அப்படியே அள்ளிண்டு வந்து குழந்தைய திண்ண மேல கிடத்துறேன். எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுண்டு ஏளனமா எங்களை வேடிக்கை பார்த்தா. நான் ஒரு பாவி. அப்ப கூட பிரக்னை இல்லாம கிடக்கிற குழந்தையை செத்து போயேண்டின்னு சொல்லி ஓங்கி ஓங்கி அறையிறேன். இப்படி கிடக்கிற குழந்தைய அடிச்சேனேன்னு என்ன நானே வயிற்றுலையும் முகரையிலையும் அரைஞ்சுக்கிறேன். அக்கம் பக்கத்துல இருக்கிறவா எல்லாம் வந்து சமாதானம் சொல்றா. எங்க 2 பேரையும் திண்ணையிலேயே உட்காத்தி வச்சு காப்பி கொடுக்குறா, சாப்பாடு போடுறா. அதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு பக்கம் பரிதாபப்பட்டுண்டு இன்னொரு பக்கம் அவளுக்குள்ளே கேவலமா பேசி சிரிச்சுக்கிறா. இவ குனிஞ்ச தலை நிமிரல, மூடின கண்ணை திறக்கல. பிரஷ்டம் பண்ணப்பட்டவளா 2 நாள் வயசு பொண்ணோட திண்ணையில அனாதையா நிக்கிறேன். இவ இப்படி ஆயிட்டவள்னு தெரிஞ்சு பையன்களெல்லாம் என் குழந்தைய ஒரு மாதிரி பார்த்துண்டு அங்கேயே சுத்துறான்கள். நான் இவளை மூடி மூடி வைக்கிறேன். ஆத்திரம் வரும்போதெல்லாம் வையறேன், அடிக்கிறேன், அலறேன். கொண்டு போய் அவளை சமுத்திரத்திலே தள்ளிட்டு நானும் இறங்கிடலாமான்னு நினைக்கிறேன். கடைசியில 2 நாளைக்கு அப்புறம் என் கடுதாசி போய் சேர்ந்து எங்க வெங்கு அண்ணா வந்து எங்க 2 பேரையும் ஊருக்கு அழைச்சிட்டு போனார். அவர் புண்ணியத்திலே தான் அவள் படிச்சா. காலேஜில் கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டு பணம் கட்டி எல்லாம் அவர் புண்ணியம். இவளுக்குத்தான் என்ன, மகாணத்திலே ஃபர்ஸ்ட் ஆச்சே. அவ்வளவு மார்க்கு. இந்த காலேஜில் இடமில்லைன்னு சொல்லுவா. நன்னா படிச்சாள். இப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாள். என்னையும் என் குழந்தையையும் அந்த காலத்துல என்ன பாடுபடுத்தினா. என் எதிரியா இருந்தாலும் இன்னொருத்தி பெத்த குழந்தைக்கு இதெல்லாம் ஏற்பட வேண்டாம் ஈஸ்வரா. என்னமோ அறியாத வயசுல தெரியாம நடந்துட்ட தப்பு இந்த பெண்ணோட வாழ்க்கையே வீணாக்கிடுத்து. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லி காட்டுறாளே கங்கா. இவள் வேற என்ன சொல்லி காட்டணுமா? நான் தான் பொறுப்புன்னு போன வாரம் கொண்டு வந்து என் முகத்துல விட்டெறிஞ்சாலே. அந்த கதையை படிச்சப்புறம்தான் என் மனசு அறுக்கிறது. என் குழந்தையோட வாழ்க்கையை இப்படி பாலாயிடும்னு எனக்கு தோணலையே. பாலாயிடுத்தேங்கிற ஆங்காரத்திலேயே அந்த நெருப்பை அணைக்காம பரவ வச்சுட்டேனே. அதை மறைக்கணும்னு எனக்கு தோணவே இல்லையே. இப்படியும் ஒரு வழி இருக்குன்னு இந்த கதையை படிச்சப்புறம் தானே எனக்கு தெரியுறது. அப்படியெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காதது மாதிரி ரொம்ப பேர் இருக்கான்னு இப்போனா எனக்கு புரியுறது. குழந்தையை பெத்துட்டா போருமா? அது உடம்பு வளர்றதையும் அறிவு வளர்றதையும் பார்த்து பார்த்து மகிழ்ந்துட்டா போருமா? இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒரு தாய் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாததுனால தானே அவ வாழ்க்கையே பாழாயிடுத்து. இந்த கதையோட அருமை அப்படிப்பட்டவாளுக்கு தான் புரியும். எனக்கு புரியுறது. இப்போ புரிஞ்சு என்ன பண்றது? அதை புரிஞ்சுக்கிற வயசு எனக்கு இப்பதான் வந்திருக்கு.
அன்னைக்கு அவள் 17 வயசு குழந்தை, நான் 37 வயசு குழந்தை. எவனோ எங்கேயோ ரகசியமா கூட்டிண்டு போய் அவளை கெடுத்தான். அதை சந்தி சிரிக்க வச்சு அவள் வாழ்க்கையே நான் கெடுத்தேன். அவள் அன்னைக்கு வந்த கோலத்தை பார்த்து என் வயிறு எப்படி எரிஞ்சதுன்னு நேக்குன்னா தெரியும். அந்த ஆங்காரத்துல எனக்கு அறிவு மழுங்கி போயிடுத்து. அந்த கதையிலேயும் அந்த பொண்ணு அப்படிதான் வந்து நிக்கிறா. அதை பார்த்த பெத்தவளுக்கு வயிறு எப்படி எரிஞ்சிருக்குன்னு புரியிறப்போ எனக்கு இப்பவும் அதே மாதிரி எரியுறது. முதல்ல என்ன மாதிரியே ஆங்காரம் வந்து அவளும் அந்த பொண்ணை அடிக்கிறா. சத்தம் கேட்டு அந்த வீட்டுல இருக்கிற குடுத்தனக்காரங்கள் எல்லாம் ஓடி வரா. அந்த பொண்ணு விழுந்து கிடக்கிறதையும் அந்த அம்மா நிக்கிற கோலத்தையும் பார்த்து என்னன்னு கேக்குறா. கேப்பாளே அதுக்கு தானே இருக்கா மனுஷா, பொல்லாத மனுஷா. கதையில வர அம்மா சொல்றா, எடுத்த உடனே எல்லார் வாயையும் அடிக்கிற மாதிரி நறுக்குன்னு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாளே. இந்த கொற்ற மலையில நனைஞ்சிட்டு வந்திருக்காளேன்னு என்ன சமத்தா மறைச்சு பேசுறா. ஐயோ, அன்னைக்கு அந்த நேரத்துல நேக்கு அப்படி சொல்ல வரலையே. அந்த ஒரு வார்த்தையை அப்போ நான் சொல்லியிருந்தா என் குழந்தை வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆயிருக்குமா? நானும் கூட சேர்ந்துனா அவ வாழ்க்கையை குட்டிச்சுவராக்கினேன். கூட சேர்ந்துன்னு சொல்லப்படாது, நான் தான் கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்டேன். ஐயோ, இந்த கதையை படிக்கிறச்சே அந்த பெத்தவளை அடிச்சு அழுது எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அவளை அழைச்சிண்டு போய் தலையில ஜலத்தை கொட்டி கழுவி துடைச்சு அவளை கையில எடுத்து அணைச்சிண்டு புத்தி சொல்றாளே, அப்போ எனக்கு மனசெல்லாம் வயிறெல்லாம் குளிர்ந்து போச்சு. அப்படி ஒரு பெத்தவளா நான் இல்லையேன்னு நினைக்கும் போது வயத்தை பத்திண்டு எரியுது. அந்த கதையில வர்ற ஒன்னொன்னும் எனக்கே சொல்ற மாதிரி இருக்கு. இது யாருக்கும் தெரியக்கூடாது குழந்தை. தெரிஞ்சா அதோட ஒரு குடும்பமே அழிஞ்சு போகும். நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கே, அவளுக்கு இப்படி ஆகியிருந்தா என்ன பண்ணுவோன்னு யோசிச்சுக்கவே மாட்டா. பரம்பரை துவேஷம் மாதிரி குலத்தையே பால் பண்ணிடுவா. பால் பண்ணிட்டாலே இன்னும் மனசால அங்கலாய்த்தவாறு வாசற்படியில மகளின் வரவு நோக்கி உட்கார்ந்திருக்கிறா கனகம். வாசப்படியில ஒரு டாக்ஸி வந்து நிக்கிறது. என்னவோ ஒரு பயத்துடன் எழுந்து நிக்கிறா கனகம். நல்ல வேளை டாக்ஸில இருந்து கையில ஒரு சிறிய சூட்கேஸோட வெங்க அண்ணா தான் இறங்கினாரு. என்னன்னா இந்த நேரத்துலன்னு வரவேற்ற மாதிரி அந்த சிறிய காம்பவுண்டின் மரக்கதவுகளை திறந்தா கனகம். நான் காலம்பரவே வந்துட்டேன். ட்ரெயின் லேட்டா வந்தது. நேரா கூட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் அவனோட இவனோடன்னு நேரம் போயிடுத்து. கங்காவை எங்க காணோன்னு விசாரித்த மாதிரி ஹாலுக்கு வந்து தனது கருப்பு கோட்டை ஒரு நாற்காலியின் மீது போட்டுட்டு ஈசி சேரில் உட்கார்ந்தார். அவள் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல. மணி 8 ஊரை சுத்துறாளா, நீ ஒன்னும் கண்டிக்கிறது இல்லையான்னு அவர் கேட்கும்போது அவர் குரலில் உரிமையும் அதிகாரமும் மட்டுமில்லாம ஒருவித கோபமும் கலந்திருந்தது. தேடுங்கள், கண்டடைவீர்கள்.